அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மாணிமுத்தனை காதலால் கூப்புவார்தம் கை. இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்னுடைய குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி நான் இந்த பதிவை தொடர்றேன். அதாவது சனிப்பெயர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சனி பகவான் சரியான தமிழ் வருடம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி இரவு மணி 9:44 இதுவே ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 வருஷம் மார்ச் மாதம் 29, தமிழ் பங்குனி 15 தேதி. இந்த தேதியில் இரவு 9:44 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி போகிறாங்க சனி பகவான். அதாவது இதுவரைக்கும் தன்னுடைய சொந்த வீடான கும்ப வீட்டில் மூலத்திரிகோண வீட்டில் இருந்து மீன வீட்டுக்கு பிரவேசிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இதனால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் தான் நம்ம பார்க்குறோம். இதில் 12 ராசிக்கு என்ன விதமாக பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனி வீடியோவும் பார்க்குறோம். இதில் சனி பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சூரியன் புத்திரன் தான் சனி. சனியின் புத்திரன் மாந்தி. அதாவது சனியின் புத்திரன் மாந்தி அல்லது குளிகன்னு சொல்லுவாங்க. இதில் சனியினுடைய நிலை அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி மேற்கு திசைக்கு அதிபதி, மேற்கு திக்குக்கு அதிபதி. சூரியன் கிழக்க உதித்து மேற்கு மறைகிறாங்க. அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பிளானட் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். அதாவது 12 ராசிகளில் காலபுருஷனுக்கு 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம் வீட்டில் உச்சமடையக்கூடியவரும் மேஷத்தில் நீச்சமடையக்கூடியவருமான இந்த சனி பகவான் இருள் கிரகம் என்றும் நீதி கிரகம் என்றும் நீதி பாரபட்சமற்ற நீதிவான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு நீதிபதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தவறுகளை விசாரித்து மரண தண்டனையாக இருக்கலாம், ஆயுள் தண்டனையாக இருக்கலாம், தங்களுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நீதி வழங்குறாங்க. அந்த ஒரு தன்மையில் தான் சனி பகவான் அப்படின்ற ஒரு கிரகம் அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அவருக்கு ஈவு இரக்கம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்ற அச்சம் மக்களிடையே நிறைய இருக்குது. அப்படிலாம் கிடையாது. ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்ம வினைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான சரியான பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத கொடுக்கறதுல சனி பகவான் சரியான ஒரு நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் நம்ம அவரை நீதிமான் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு வச்சிருக்க பேர் ஒரு சரியான பேர் தான். இவர் மேஷத்தில் நீச்சமடைகிறார் அப்படிங்கிறதுனால மேசராசிக்காரங்களை பாதிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. இந்த 12 ராசிகளில் முதலாவது ராசியில் தான் சனி பகவான் நீச்சமடைகிறாரு. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் மேற்கு திக்கில் தான் பலம் அதிகம். அதாவது மேற்கு திக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிதுனம், துலாம், கும்பம் மேற்கு திசை. இதில் கும்பராசியில் திக்பலம் அடைகிறாங்க. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் சனி பகவான் நிற்கும்போது அந்த சனி பகவானுக்கு 7ஆம் வீடு மேற்கு வீடு அப்படின்னு பேர். அங்கே திக்பலம் அப்படின்ற ஒரு அமைப்பில் பலம் அடைகிறாங்க சனி பகவான். இப்படிப்பட்ட சனி பகவான் மக்களிடையே ஒரு தவறான கருத்து இருக்குது. சனி ஒரு இருள் கிரகம், சனி பகவான் ஒரு துன்பங்களை மட்டும் தரக்கூடிய ஒரு கிரகம். 2.5 ஆண்டு, அதாவது மொத்தம் 7.5 ஆண்டுகள் அவருக்கு துன்பம் கொடுக்கறதுக்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பணிகளை செய்வாங்க. அதில் 9 கிரகமும் இணைஞ்சால் மட்டும்தான் ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதில் சனி பகவானுடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கும். இதில் நம்ம பார்க்குறது சனி பெயர்ச்சிக்கான பலன்கள். சனி பெயர்ச்சி 2025, 2025லேருந்து 2027 வரைக்கும் இந்த 2.5 ஆண்டு காலகட்டம், அதாவது 2.5 சொல்கிறோம். 2.5 ஆண்டு காலகட்டம் மீன ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த சனி பகவான் மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாங்க. இதே சமயத்தில் அந்த வீட்டு அதிபதியான குரு பகவான் தன்னுடைய வீட்டுக்கு 4ஆம் வீடான மிதுனத்தில் தன்னுடைய சொந்த ராசி நட்சத்திரத்திலே பிரவேசிப்பாங்க. அதாவது குரு பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில். அதில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரவேசிப்பாங்க. சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் பிரவேசிப்பாங்க. ஆகையால் இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவும் ரொம்பவும் உத்தமமான பலன்களை மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, வணிகம் செய்யக்கூடியவங்களுக்கு, தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, குருமார்களுக்கு, ஆன்மீகத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, பொது சேவையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு, பொது காரியங்கள், அதாவது இறை காரியங்கள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் ரொம்ப சிறப்பான உன்னதமான உத்தமமான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. சனி பகவான் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பயிற்சி பலன்களை சொல்ல முடியாது. சனி பகவான் மற்ற வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான், ராகு, இவங்களுடைய பேச்சின் அடிப்படையில் தான் தன்னுடைய பலன்களை முழுமையாக ஒரு ராசி கொடுப்பாங்க. இதில் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ராசி அமைப்பு இந்த கோச்சார ரீதியில் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம், கடகம், துலாம், மகரம்,
மற்றும் கன்னி இந்த 6 வீடுகளுக்கும் மிகவும் உன்னதமான பலன்களையும், மற்ற 6 ராசிகளான மேஷம், மிதுனம், சிம்மம், விருச்சிகத்துக்கு கூட நல்ல பலன்களை செய்யும். அதில் துலாமுக்கு மட்டும் ரொம்ப உத்தமமான பலன்களை செய்யும் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் விருச்சிக ராசிக்கு அதிக நட்பலன்களை தரும், மகரத்துக்கு உன்னத பலன்களை தரும், கும்பத்துக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் குறைஞ்சி இனி நல்ல ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 6 ராசிகளுக்கு, அதாவது மேஷ ராசிக்கு துன்பம் அப்படின்னு எடுத்துட்டா கூட ரிஷப ராசிக்கு நல்லா இருக்கு, கடக ராசிக்கு நல்லா இருக்கு, துலா ராசிக்கு காட்டிலும் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு, கன்னி ராசிக்கு நல்லா இருக்கு, மகர ராசிக்கு நல்லா இருக்கு. இந்த 6 ராசிகளுக்கும் நட்பலன்களும், மற்ற 6 ராசிகளுக்கு பெரிய கெடுதல் இல்லை அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி 2025 சனி பெயர்ச்சி பலன்கள். சிம்மம் அப்படிங்கிறது ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ராசி அப்படின்னு பேர். அதாவது சூரியன் இந்த வீட்டினுடைய அதிபதி. சூரியன் அப்படின்னா ராஜா, அரசன் அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த இடத்திலும் அரசனை போன்ற ஒரு குணம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இருக்கும். ஒரு குழுவே இருக்குது அப்படின்னா அதில் தலைவனாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் சிம்ம ராசியாக இருக்கலாம் அல்லது சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் பிறந்தவங்க தான் அந்த குழுவுக்கு தலைவராக இருக்க முடியும். அப்போ தலைமை பண்புக்கு வரக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒருத்தர் சிம்ம ராசிலேயோ அல்லது சிம்ம லக்னத்திலேயோ பிறந்திருக்கணும். இது பெரும்பாலும் 100க்கு 100% எடுத்துன்னா சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க முதன்மை தலைவனாக வந்துடுவாங்க. 2ஆம் பட்சத்தில் வரக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்களாக இருப்பாங்க. அப்போ ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா சிம்மத்துக்கு தான் இருக்கும். அப்போ தலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன குணம் வேணும்னா பொறுமை நிறைய வேணும். ஆனால் சிம்மத்துக்கு பொறுமை பத்தாது. வேகம் அதிகம், கோபம் அதிகம், ஆற்றலும் அந்தளவுக்கு அதிகம். சிம்மத்துக்கு சோம்பல்தனமும் உண்டு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்க சிம்மம் ஆண் சிங்கம் அப்படின்னு பேர். ஆண் சிங்கம் வேட்டைக்கு போகாது. உணவுகளை வேட்டையாடிட்டு பெண் சிங்கத்திட்டு திருடி சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாருக்கு உண்டுன்னா இந்த ஆண் சிங்கத்துக்கு உண்டு. ஆண் சிங்கம் அப்படிங்கிறது அரசாலும் அப்படி சொல்லுவாங்க. ராஜ்ய பதவிகளுக்கு உண்டான ராசி தான் சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு இரவு 9:44க்கு கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்குறோம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ஒரு அச்சம், நம்ம ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு சனி வர்றாரு, என்ன கெடுதல் பண்ண போகிறாரு, அஷ்டம சனின்னு சொல்லுவாங்களே, இது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கவலைகள், அச்சம் உங்கள் மனசில் இருக்கும். அது தேவையில்லாதது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தை கோச்சார கிரகங்கள் ஆட்டி படைக்கின்றது உண்மைதான், இல்லைன்னு மறுக்க முடியாது. அதில் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் மோசமாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த கோச்சார கிரகங்கள் வேலை செய்யும். குறிப்பாக பாதகாதிபதி, மாரகாதிபதி, அட்டமாதிபதி இவர்களுடைய திசையோ அல்லது புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி அஷ்டமச்சனி வந்துச்சு அப்படின்னா சொல்லவே வேண்டியதில் 100க்கு 100% பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நீங்கள் ஒன்று ஜெயிலையோ அல்லது மருத்துவமனையிலையோ அல்லது கடன் பிரச்சனையோ நீங்கள் சந்திப்பீங்கிறது உறுதி தான், அது இல்லைன்னு நம்ம மறுக்கலை. ஆனால் உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள், 5ஆம் இடத்து அதிபதியினுடைய திசை, 9ஆம் அதிபதியினுடைய திசை, இவர்கள் நல்ல நிலையில் இருந்து தசாபுத்திகள் நடத்தும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு இடர்பாடுகளும் வராது அப்படிங்கிறதும் உண்மை. ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் கோச்சார பலன்களை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். இது ஒரு 70% கரெக்டாக இருக்கும். ஒரு 30% பலன்கள் மாறுபடுறதுக்கான காரணம் பிறப்பு ஜாதகம் தான் காரணம். அதனால் என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னம்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய ஆஸ்தான ஜோசியர்கள்ட்டையோ அல்லது எங்களை மாதிரி ஜோசியர்கள்ட்டையோ அணுகி ஒரு முறைக்கு 2 முறை உங்களுடைய பலனை தெளிவாக கணித்து தெரிஞ்சுக்கிட்டு, ரொம்ப கணிதங்கள்லாம் ஜோதிடத்தில் நிறைய உண்டு, தெளிவாக கணித்து பார்த்துக்கிட்டு நீங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நம்ம கருதுகிறோம். இப்போ இதில் சிம்ம ராசிக்கு உண்டான கிரக நிலை அமைப்பை நம்ம முதல்ல சொல்லிவிடுவோம், அப்புறம் அதுக்கான பலன்களை சொல்லுவோம். சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல இது வரைக்கும் கேது பகவான் இருக்காங்க, 8ஆம் இடத்துல இது வரைக்கும் ராகு பகவான் இருக்காங்க. இதனால் என்ன நன்மை தீமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடம்ன்றது மறைமுக விஷயங்கள். இது வரைக்கும் உங்களுடைய தெய்வங்கள், உங்கள்கிட்ட இருந்த அமானுஷ சக்திகள் எல்லாம் இது வரைக்கும் வெளிப்படாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் வெளிப்பட்டிருக்கும். நீங்கள் யார், உங்களுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் 8ஆம் இடம். அது பிரபஞ்ச சக்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது உங்களை தொடும் அமைப்பு. சிம்மத்துக்கு அது இயல்பாகவே உண்டு. அந்த அமைப்பு உங்களுக்கு நம்ம யார் அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய காலகட்டம் இது வரைக்கும். அது 8ல் ராகு இருந்த வரைக்கும். 8ல் ராகு இருந்தால் உண்மைகள் புலப்படும் அப்படின்னு அர்த்தம். எது உண்மை அப்படிங்கிறது புலப்பட்டிருக்கும். ஒரு தெரியாத விஷயம், புரியாத விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அதே நேரத்தில் மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே 7ஆம் இடத்துக்கு ராகு வராங்க. சிம்மத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது மாரகஸ்தானம் பேர். 2ஆம் இடத்துல மாரகஸ்தானத்தில் இப்போ கேது இருக்காங்க. இவங்க பயிற்சியாகி சிம்மத்துக்கு கேது வருவாங்க. இந்த பயிற்சி உங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவிலே நம்ம சொல்கிறோம், மிக 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 உன்னதமான ஒரு அமைப்பு. மாரகஸ்தானத்தில் கேது இருப்பது சிறப்பு அல்ல, மரணத்துக்கு இணையான கண்டங்களை கொடுத்திருக்கும். சிம்மராசிக்கு விபத்துக்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்துக்கலாம், விபத்துக்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். உடல் ரீதியாகவோ அல்லது விபத்துக்களாகவோ அது நடந்திருக்கும். சரிங்களா? 8ஆம் இடம்ன்றது மறைமுக விஷயங்கள் அல்லது விபத்து, ஆக்சிடென்ட்டு, இது மாதிரியான ஏதாவது ஒரு துன்பங்கள் ஏற்பட்டிருக்கும். சிம்மம் இதை கடக்காமல் வந்திருக்க முடியாது. இரத்த காயங்களையோ அல்லது ரத்தம் சம்மந்தப்பட்ட உடல் பாதிப்புகளையோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்றத சொல்லிவிட்டு இனி என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இனி உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்தை மாரகஸ்தானத்தை பார்ப்பதால் இது முடிச்சு. குரு பெயர்ச்சி மே மாதம் 18ஆம் தேதி உங்களுடைய 3ஆம் இடத்தையும் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் உங்களுடைய 7ஆம் இடத்தையும் ஏக காலத்தில் குரு பகவான் பார்ப்பாங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பகவான் எங்கே வர்றாங்க? உங்கள் ராசிக்கு 11ன்றது வெற்றி, ஜெயம், லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. வெற்றி, ஜெயம், லாபம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு குரு பகவான் வரும்போது, குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து தன் வீட்டை 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பார். சிம்மத்துக்கு அஷ்டமச்சனியை ஆஃப் பண்ணக்கூடிய விஷயந்தான் இது. அஷ்டமச்சனியும் கவலைப்படுறீங்க இல்லையா? அப்படி விஷயம் உங்களுக்கு நடக்க போகிறதே இல்லை. கிட்டத்தட்ட 15 மாத காலகட்டங்கள் குரு பகவான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த அஷ்டமச்சனியை வச்சுருக்க போகிறார். அப்படிங்கிறதான் சிம்மத்துக்கு நம்ம சொல்கிற மிகப்பெரிய உண்மை. 15 மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு அஷ்டமச்சனி கிட்ட நெருங்காது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் முன்னெச்சரிக்கையாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம், சுப விரய செலவுகளை ஏற்படுத்திக்கோங்க. திருமணம், இடம் வாங்குதல், வீடு கட்டுதல் போன்ற விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே ஆக வேண்டும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் இது உங்களுக்கு கிடைச்சே தீரும். இடம் வாங்கி போட்டுருங்க சார், வீடு கட்டலை சார், கண்டிப்பாக கட்டிடுவீங்க. அதே மாதிரி வீடு கட்டி திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணத்துக்கு பின்னாடி சுப விரய செலவுகள், அதாவது வீடு கட்டி அந்த வீட்டுக்கு புதுசாக குடி போகிறதா இருக்கட்டும், சுப விரயங்கள் உறுதியாக உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது மன மகிழ்ச்சியை சுட்டி காட்டும். சிம்மத்துக்கு 5ஆம் வீட்டை தான் குருபகவான் பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு மனசு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்க போகிறது உறுதி. இது யாராலையும் மாற்ற முடியாது. என்னுடைய கருத்து இதுதான். என்னுடைய கருத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். இப்படி தான் நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது மிகப்பெரிய மிகப்பெரிய நன்மை. என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது, அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடியும் உங்களுடைய இல்லத்தில் கடந்த ஆண்டுகளில் ஒரு சுப விஷயங்கள் நடந்திருக்கும். நான் சொல்கிறது உண்மைங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். கடந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். அதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு எதிர்காலத்தில் நடக்க போகுதுன்றதை உறுதிப்படுத்திக்கோங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கே நான் விட்டுறேன். சரி, என்ன மாதிரியான சுப நிகழ்ச்சிகள்? குழந்தைங்க பெரியவன் செய்கிறதா இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், பால் காய்ச்சறதா இருக்கலாம், வீடு குடி போகிறதா இருக்கலாம், புதிய வீடுகள் கட்டுவதாக இருக்கலாம், புதிய மனைகளை ஏற்படுத்துவதாக இருக்கலாம், இல்லை நமக்கு ஒரு சொத்து வர்றதா இருக்கலாம், அல்லது கட்டப்பட்ட புது வீடு வாங்கக்கூடிய யோகம். இந்த மாதிரியான யோகா அமைப்புகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. தனவரவு உண்டு. சகோதர வழியில் சப்போர்ட் உண்டு. சகோதரனுக்கு திருமணம் ஆகலைன்னு காத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கும். சகோதரனுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு நடக்கும். அது என் தம்பி சார் இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறான் சார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு அவருக்கு கொடுக்கும். உங்களுடைய கிரகம் அவருக்கு அந்த யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி அவருக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதா இருக்கலாம். என்னோடய தம்பி அல்லது என்னுடைய அண்ணன் குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உங்கள் குடும்ப உறுப்பினரான உங்கள் சகோதரத்துக்கு குழந்தை வாரிசு அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ எனக்கு கிடைக்காதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை, அடுத்த வாரிசு உங்களுக்கு கிடைக்கும். அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன், தம்பி, சித்தப்பா, இந்த உறவுகள் யாரேனும் முக்கியமான உறவுகளுக்கு அந்த மாதிரியான ஒரு பாக்கியமான ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சொல்லக்கூடிய விஷயந்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஆண்டு நிச்சயமாக நடக்கும். சனி தான் பழமையான தெய்வங்களுக்கு அதிகாரி. உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது சனி பகவான் தான். சனி பகவான் வச்சு தான் குலதெய்வத்தை எடுக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார். நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்துக்கு வழிபாடு நடக்கும். எத்தனை ஆண்டுகள் வழிபாடு நின்றிருந்தாலும் சரி, எந்த சனி பயிற்சியில் தான் நடக்கும். நடந்துக்கு பின்னாடி உங்கள் வர்க்கத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அவங்கவுங்களுடைய குலதெய்வம், குடும்ப தெய்வம், இன தெய்வம் எப்படிங்கிறதெல்லாம் வழிபாடு செஞ்சுக்கணும். செய்யக்கூடிய அமைப்பு நீங்கள் முயற்சி பண்ணி தடையாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் அது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதுக்கான கோச்சார கிரக நிலைகளுடைய அமைப்பு சப்போர்ட் பண்ணுது.
ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணி அதுக்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு உங்களுக்கு வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல மாரகஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் ராசிக்கு பேச்சு ஏறாங்க. அதாவது ராசி மேலே சந்திரன் மேலே கேது ஏறாங்க. சந்திரன் மனோகாரகன், கேது குழப்பத்துக்கான காரகன். ஆனாலும் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் அந்த குழப்பம் தீரும் அப்படிங்கிறத உண்மை. ஒரு விஷயத்தை நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுவீங்க அப்படிங்கிறத உண்மை. சிம்மம் யாராக இருந்தாலும் உறுதியாக சொல்கிறேன், உங்கள் குலதெய்வம் கோயிலில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நல்ல விஷயம் நடக்கும். எப்படி சொல்கிறோம்னா, சிம்மத்துக்கு 5ஆம் வீடு தனுசு வீடு. தனுசுன்றது குரு பகவானுடைய வீடு. அப்போ குருனா மரங்கள், காய்கள், கனிகள் கொடுக்கக்கூடிய மரங்கள்னு அர்த்தம். அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு ஒரு தடைகள், ஒரு தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா உங்கள் குலதெய்வம் கோயிலில் இருக்கக்கூடிய மரத்துக்கு அடியில் போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இந்த சனிப்பெயர்ச்சி வாயிலாக உங்கள்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு நான் மிகவும் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அடுத்து வந்து திருமண வாழ்க்கை. இந்த சிம்மராசிக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை, சந்தோஷம், அன்பு இதெல்லாம் நிறைய கிடைக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கேது பகவானுடைய பேச்சு தான் இதுக்கு முக்கிய காரணம். கேது 2ஆம் இடத்துலேருந்து பேச்சாகி ராசிக்கு வர்றாங்க. ஸோ குடும்ப உறவுகளுக்குள்ள இந்த சிக்கல்கள் தீரும். அதே நேரத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்து சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 8ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடம் 2 மற்றும் வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 5, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். இந்த 3 இடங்களை 2, 5, 10 இந்த 3 இடங்களை பார்க்கறதுனால என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத பார்ப்போம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். இதை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வேலையில் நிதானம், பொறுமை, நம்ம தொழிலை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால வருமானத்தில் ஏற்பட்டக்கூடிய தடைகள், தாமதங்கள் நீங்கி வருமானத்துக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸு, உங்களுக்கு சப்போர்ட்டிவ் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதே நேரத்தில் 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலும் அங்கே குரு பகவானுடைய பார்வை இருந்து நண்பர்கள் மூலமாகவும், அதாவது உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு சப்போர்ட்டிவ், உங்களுக்கு ஒரு ஆதரவு அப்படிங்கிறது கிடைச்சி உங்களுடைய குலதெய்வ அனுகிரகமும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறோம். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 3, 5, 7 இடங்களை பார்க்குறாங்க. ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் பார்க்குறது உங்களுக்கு 11ஆம் இடம்ன்ற லாபஸ்தானத்தை. ஸோ ராகு பகவானுக்கும் இந்த 11ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பு வரும்போதெல்லாம் தொழிலில் லாபம் 2 மடங்காக கிடைக்கும். ராகு 2 மடங்குன்னு சொல்ல முடியாது, பன்மடங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ பன்மடங்கு உங்களுக்கு வந்து தொழிலில் லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது இதில் உறுதியாகுது. உங்களுடைய தொழிலை பயங்கரமாக டெவலப் பண்ண போகிறீங்க. அதுக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறதுல இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நண்பர்கள். இந்த 11ஆம் இடத்து நண்பர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீண்ட கால நட்பு அப்படிங்கிறது தான் அர்த்தம். நண்பர்களோட இணைந்து நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய தொழிலோ சர்வீஸோ மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அதே நேரத்தில் நீங்கள் நண்பர்கள் மனது வருத்தப்படாமல் நடந்துக்கணும். சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி. சிம்ம லக்னத்துக்கு 100% பொருந்தும், சிம்ம ராசிக்கு 50% இந்த பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறோம். 11ஆம் இடம்ன்றது நண்பர்கள், 11ஆம் இடம்ன்றது லாபம். நண்பர்கள் மூலமாக தான் லாபம் கிடைக்கும். நண்பர்கள் தான் உங்களுக்கு நலவிரும்பிகளாக செயல்படுவாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமச்சனி என்பது இருந்தாலும் அஷ்டமச்சனியில் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்றதை நம்ம சொல்லிடுவோம். தேவையற்ற ஒரு விஷயங்களில் ஈடுபடணும். தேவையற்ற விஷயங்கள் அப்படிங்கிறது போதை பழக்கங்கள், லாகிரி வஸ்துக்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது நல்லது. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களை எச்சரிக்கை எடுத்துக்கிறது நல்லது. இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நண்பர்கள் சப்போர்ட் உங்களுக்கு தேவை, நண்பர்களுடைய ஆதரவு தேவை, உறவினர்கள் குடும்பத்தினுடைய ஒரு ஆதரவு அப்படிங்கிறது தேவை. அதை கணவன் மனைவிக்கிட்டையும், மனைவி கணவன்கிட்டையும் சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கணும். நான் தான் பெரியவன், எனக்கு தான் தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் விட்டுறணும். சிம்மராசிக்காரங்க இந்த எண்ணத்தை விட்டுட்டு கணவன் மனைவி சொல்கிறதையும், மனைவி கணவன் சொல்கிறதையும் கேட்டு நடந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இது பண்ணக்கூடிய விஷயங்கள். பண்ணக்கூடாத விஷயங்கள், முகமே தெரியாத ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, சார் இந்த சீட்டு வாங்கினீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வருது சார், இது ஒரு MLM கம்பெனி சார், இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாபம் பயங்கரமாக கிடைக்கும் சார். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு தொடர்பு, லாபத்தின் மீதான பேராசையை தூண்டி விடுவார். ஸோ அந்த மாதிரி தூண்டி விடுறாங்க அப்படின்னா யோசிக்கணும் 2 நிமிஷம். அதாவது ஒரு பணம் உழைப்பில்லாத வழியில் பன்மடங்காக வருது அப்படின்னா அது நமக்கு தேவையான்னு முதல்ல யோசிக்கணும். இவர் வழிகாட்டுறவர் முதல்ல சரியான நபரான்னு முதல்ல யோசிக்கணும். அப்போ காட்டுற பக்கம்லாம் நம்ம பயணிக்கக்கூடாது.
உங்களுக்குன்னு ஒரு கைடன்ஸ் வச்சுக்கணும். அதுக்கு குறிப்பாக வந்து ஜோதிடர்களாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்போதுமே ஒரு ஜோதிடரை அணுகி அவர் சொல்கிற பாதையில் பயணிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்குங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா சிம்மத்துக்கு 5க்கும் 8 கூடியவன் குரு. 5ஆம் இடம் என்பது குருமார்களை குறிக்கும், 5ஆம் இடம் என்பது நண்பர்களை குறிக்கும், 5ஆம் இடம் என்பது ஜோதிடர்களை குறிக்கும். அதனால தான் நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம், ஜோதிடர்களை அணுகி அவங்களே உங்கள் குலகுருவாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் அவங்களோட பயணிச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு சிம்மத்துக்கு கொடுக்கும். சிம்மம் பெரும்பாலும் ஜோதிடர்களாக இருப்பாங்க. அறிஞ்சாலும் 1000 பேரை கேளுன்றது பழமொழி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒருத்தருடைய கைடன்ஸில் நீங்கள் பயணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. பண்ணக்கூடாத விஷயங்களில் பேராசை, பெரும் லாபம், இந்த விஷயங்களை கவனம் செலுத்தாதீங்க. சிறுக சிறுக நம்ம சம்பாதிக்கலாம், தொழிலில் நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு வாங்க. 2வது விஷயம், வாகனங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு 4ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு. பெரும்பாலும் சிம்மம் புதிய வாகனங்கள் எடுக்கிறத தவிர்த்துக்கணும். 2ஆம் தரமான வாகனங்களை எடுத்துக்கிறது நல்லது. டாக்குமெண்ட் இல்லாத சொத்து, டாக்குமெண்ட் இல்லாத வாகனங்கள் இதை வாங்குறத தவிர்த்துக்கணும். ஏன்னா ஃபைன் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதே மாதிரி புதிய நபர்களுடைய நட்பு அப்படிங்கிறத கொஞ்சம் எச்சரிக்கையாக வச்சுக்கணும். தேவையா தேவையில்லையான்றதை பார்த்துக்கணும். அதே மாதிரி பேராசைப்படக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கண்ணியத்தோடு நடந்துக்கணும். பெண்கள்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், பழகிறதா இருக்கட்டும் ரொம்ப கவனம் தேவை. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாலே இந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய இந்த அஷ்டமச்சனியானது உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ நீங்கள் இதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது 2025 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 2.5 ஆண்டு காலகட்டம் 2027 வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான துன்பங்களையும் ஏற்படுத்தாது. அதே நேரத்தில் இறை வழிபாடுகளும், கோயில் ஆலய பிரவேசங்களும், ஆலயங்களை போய் வழிபடுறதும், குறிப்பாக சனி அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அனுமன் வழிபாடு, அனுமனுக்கு வெண்ணெய் சாத்தி வழிபாடு பண்ணுறது, அனுமன் கோயிலுக்கு நெய் வாங்கி கொடுக்குறது, வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதாவது அனுமன் வந்து ஏன் அனுமனை நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிறது காரணம் ஒன்று இருக்குது. சனி பகவானுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. ராவணன் கதையில் வந்து ராவணனுக்கு மகன் பிறக்கிறான் இந்திரஜித். அப்போ அந்த இந்திரஜித்து சாகா வரத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராவணன் சுக்கராச்சாரியருடைய ஆலோசனையின் பேரில் கிரகங்கள் எல்லாத்தையும் மீன ராசியில் வச்சு கட்டுறாங்க. அப்படி கட்டும்போது சுக்கிர பகவான் சனிக்கு ஒரு கட்டளை இடுறார், நீ ஒரு காலை தூக்கிடு, அப்போ வந்து உன் கால் வந்து அடுத்த ராசியில் விழுகும், அப்போ கிரகங்கள் எல்லாம் ஒரு கோட்டில் இல்லாமல் வேறு ராசிக்கு போயிடும், அப்போ வந்து இந்திரஜித்துக்கு மரணம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த ராவணனுக்கு ஆலோசனை கொடுத்ததும் சுக்கிரன் தான், அதே சனி பகவானுக்கு ஆலோசனை கொடுத்ததும் சுக்கிரன் தான். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி சுக்கிரனுடைய ஆலோசனை கேட்டு ராவணனுக்கு எதிராக நடந்ததுனால ராவணன் என்ன பண்ணுறான், எல்லா நவகிரகங்களையும் விட்டுட்டு சனி பகவானை மட்டும் கட்டி போட்டுறது. அப்படி கட்டி போடும்போது இலங்கைக்கு போய் திரும்பும்போது அனுமனுக்கு ஒரு அழுகுரல் கேட்குது. அது எங்கன்னு பார்க்கும்போது சனி பகவானை ராவணன் கட்டி வச்சுருக்கான். அந்த கட்டை அவுக்கிறார் அனுமன். ஸோ அப்போ வந்து அனுமன் ஒரு ஆக்கிருதி வாங்கிக்கிறார் சனி பகவான்கிட்ட, என்னுடைய பக்தர்களை நீ எப்போதும் துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் இப்போவும் நம்ம சொல்கிறோம், சனி பகவானால் ஒரு துன்பம் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் குருமார்களை காட்டிலும் அனுமனை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த அஷ்டமச்சனி, 7.5 சனி, கண்டகச்சனி, மாரகச்சனி இது போன்ற எந்த சனிகளும் உங்களுக்கு தொந்தரவுகள் செய்யாது அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ அதனால் அனுமன் வழிபாடு எடுத்துக்கோங்க. அனுமன் ஆலயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. வெற்றிலை மாலைகள் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். அனுமன் ஆலயத்துக்கு நெய் வாங்கி கொடுங்க, வெண்ணெய் வாங்கி கொடுங்க. ஏன்னா அனுமனுக்கு பிடிச்சது வெண்ணெய். ராமா அப்படின்னு சொன்னால் போதும், அனுமன் எங்கே இருந்தாலும் வருவார். ஸோ ராமஜெயம் அப்படின்ற வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ராமஜெயம் எழுதுங்க, ராமஜெயம் படிங்க, ராம சங்கீர்த்தனம் நீங்கள் இதிலெல்லாம் கலந்துக்கோங்க அல்லது கேளுங்க. குறைஞ்சபட்சமாவது சிம்மத்துக்கு எந்த ஒரு துன்பங்களும் நேராது என்று சொல்லி நம்ம நிறைவு செய்வோம். சிம்மத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்.